இப்போது மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி நாம் ட்ரேடு எப்படி எடுக்கிறதுங்கிறது சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து டேல 21 மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 21 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது பை போலான்னு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலலாம் நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இப்போது டேவோட 21 மூவிங் ஆவரேஜ் 1 ஹவரில் என்ன மூவிங் ஆவரேஜாக இருக்கும், அதை நாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம், சரிங்களா? இப்போது இந்த டேவோட 21 மூவிங் ஆவரேஜ் நான் போட்டேன். இந்த டேவுக்கு எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? 24 ஹவர்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த 21 மூவிங் ஆவரேஜ் இருக்குது இல்லைங்களா, டேவோட 21 மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு 1 ஹவரில் சேம் பிளேஸில் டேல எந்த பிளேஸில் இருந்துச்சோ அதே பிளேஸில் வேணும்னா இந்த 21ஆல் 24 மல்டிபிள் பண்ணிடணும், சரிங்களா? அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். 21 × 24 504ன்னு வந்திருக்கு. அதே இந்த டேவோட 21 மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு 4 ஹவரில் வேணும்னா டேல எத்தனை 4 ஹவர் இருக்குது? 6 4 ஹவர் இருக்குது. அப்போது இந்த 21 × 6 போட்டோம்னா 126 வருது. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எப்படி நாம் ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து டே வித் 4 ஹவரு, இது வந்து டே வித் 1 ஹவர். இப்போது நான் டே மூவிங் ஆவரேஜில் இருக்கேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்தால் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு சொல்லிடுறேன், அதை பாருங்கள். இப்போது நமக்கு 21 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. டெய்லியில் நாம் 1 ஹவருக்கு கன்வெர்ட் ஆகிட்டோம், சரிங்களா? 1 ஹவருக்கு கன்வெர்ட் ஆகிட்டு பாருங்கள், மார்க்கெட் செல் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது பேக் டு பேக் நல்லா ஹெல்த்தி கேண்டில் 80% இருக்கிற கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி 80% இருக்கிற கேண்டிலில் மார்க்கெட் செல் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த டேவோட 21 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஆனால் இந்த டைம் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு 1 ஹவர். ஆனால் இந்த டேவோட 21 மூவிங் ஆவரேஜ் 1 ஹவரில் என்ன இருக்குன்னா 504 மூவிங் ஆவரேஜாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட் செல் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த செல் வரும்போது நம்மளுக்கு ஒரு 80% இருக்கும் இல்லைங்களா, அதாவது ஸ்ட்ராங் பாடி இருக்கிற கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் எடுத்தால் மார்க்கெட் பை போகும். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல என்ட்ரி, இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போது இதனோட எக்ஸாம்பிள் நாம் வந்து சார்ட்டில் பார்க்கலாம், ட்ரேடிங் வியூவில். இப்போது நான் ட்ரேடிங் வியூவில் டெய்லி சார்ட்டில் இருக்கேன். டெய்லியில் 21 மூவிங் ஆவரேஜ். இந்த 21 மூவிங் ஆவரேஜ் எனக்கு 1 ஹவரில் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணுன்னா இந்த 21 மூவிங் ஆவரேஜை என்ன பண்ணணும், 24ஆல் மல்டிபிள் பண்ணணும். நான் ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணி இண்டிகேட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையே எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இது 504ன்னு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். பாருங்கள், நமக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ட்ராப் ஆகிருக்கு, பேக் டு பேக் செல் ஆகிருக்கு. இந்த கடைசி கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் எடுக்குது இல்லையா, நல்லா கவனிங்க. இந்த டெய்லி மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகணும். இது வந்து எக்ஸாக்டாக ட்ரேட் ஆகிருக்கு. இந்த கடைசி கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் எடுத்து க்ளோஸ் வச்சா மார்க்கெட் அடுத்தது பை போகும். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஏரியாவில் என்ட்ரியும் இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸும் வச்சுட்டு நீங்கள் இந்த ஏரியாவை டார்கெட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹியூஜான ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது நீங்கள் டெய்லியில் 21 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நீங்கள் 1 ஹவரில் அதை அப்ரோச் பண்ணுறீங்க, பை சைடாக அப்ரோச் பண்ணுறீங்க. இதுதான் லாஜிக், சரிங்களா? இந்த என்ட்ரி மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் என்னுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.